இது மில்லட் நூடுல்ஸ் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தா அழுகுறேன். இந்த பார்வைக்கு பின்னாடி ஒரு திருட்டு தானே போய் ஸ்டாண்டெல்லாம் வாங்கிட்டேங்க. பேனலுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான நைட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ டைம்ஸுங்க. இப்போ பாருங்கள் பெரிய ரொம்ப சோலாரில் போனாங்க. இன்றைக்கி டேயில் எவ்வளோ சுவிட்ச் ஆஃப்னு கொடுத்தேன்னா நீங்கள் இதில் பார்க்குற பவர் சோர்ஸ் எல்லாமே. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் நடக்கிறதுக்கு முக்கிய மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து பார்க்குற லைட்டு சோர்ஸ் கம்ப்ளீட்டாக சோலார் எனர்ஜிலேருந்து வந்ததுங்க. ஸோ என்னோடய ஆஃபீஸ் செட்டப் இப்படி தான் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இது பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிற இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கேஷுவலான கண்டென்ட் கவர் பண்ணி அப்புறம் இதுக்கு இந்த டாபிக் உள்ள பாருங்கள். இப்படி ஒரு டிசிப்ளினுங்க. ரெட் கலர் வந்து ஃபுல் டிசிப்ளின் ஆவார் பற்றியா ஃபுல் நூடுல்ஸு. இது கொடுத்தோம்னா தான் ஆளுக்கு கண்ணு திறக்குங்க. இப்போ தான் 2-3 நாள் சொல்லி கிள்ளி ஆப்பிள் வெள்ளரிக்கையில் சாப்பிட்ருக்குறானுங்க. அவர் கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பார். சாப்பிட்றா இவன் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்கணுங்க. ஒரு 500 கேட்டிருப்பியா இனிமொழின்னு. ஏன் இவன் அதுக்கு மேலே இங்கே கரண்டியே பிடிங்கி வாங்கி நக்கி போட்டான். இனே சூட்டு இருக்க போகுது. போர்க்கு வச்சு அவனுக்கு சாப்பிட பழக்கி விடுவான் நூடுல்ஸை. அவன் மம்மம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது அவனுக்கு செட் ஆகல. எப்படி எடுத்து சாப்பிடலாம் எப்படி தெரியுமா? எல்லாரும் அப்படிதான் சாப்பிட்டாங்க. நீ அப்படிதான் சாப்பிட்ட. இவன் எல்லாத்தையும் இமிட்டேட் பக்காவாக பண்ணுவானுங்க. இவன் கொஞ்சம் இனியன் மாதிரி. இவன் முட்டுக்கு போருக்கு எத்தனை ஒரு ஸ்பூனில் அப்படித்தான் வரும். இது மில்லட் நூடுல்ஸ். ஆமாம், இது இருக்கு. நார்மல் நூடுல்ஸை விட என்ன கேட்டால் அது கெடுதல் தான் இருக்குது. அதுக்கு நார்மல் நூடுல்ஸே கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கிராசரி லிஸ்ட்டில் ஒரு வாட்டி மேகி எழுதுவேங்க. ஸோ அதை வந்து கொடுத்துரு எப்படியும் இது கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கெடுதல் இல்லையா? அதனால் எனக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய மில்லட் நூடுல்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏதாவது கமெண்ட்டில் நல்ல பிராண்டாக இருந்தால் சொல்லுங்கள். எல்லாம் வேண்டாம், அது ஆகாதுன்னு ஐட்டத்தையே கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது. நீட்டாக மேலே ஏறி போகிறதுங்க. இதை நீக்கிறது நூடுல்ஸ் இருக்கான்னு தேட வேண்டியது விருத்தோரா. பாக்கெட்டே வீட்டில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அடக்கிடுவாங்க. அதான் ஒரே வழி. ஒருத்தங்க நான் டைம் லாப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல பையனாக டமாட்டோ கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டான். பேக்கிங் ஈவினிங் டைமில் சீரியஸாக போய்கிட்டு இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்தால் அழுகுறான். ஆஃபீஸ்லேயே தான் இருக்கணுங்கிறான் அண்ணன் தம்பிங்க. இந்த பார்வைக்கு பின்னாடி ஒரு திருட்டு தானே போய்கிட்டு இருக்குதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபேனுக்குள்ளே என்ன வேலைக்கு ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கிறான் பாருங்க. சொன்னப்பாடி கேட்காத பையன் கொடுக்கமுன்னு இனே கொடுத்துரு. அப்பாடு கொடுத்துரு. கூம் பண்ணப்படாது. எதுக்கு உனக்கு இது? குட்டி ஃபேன்லேயும் இதே பட்டனு இதே ஆக்டிவிட்டீஸு. இது எப்படியோ தூக்கி மட்டும் கொண்டு போய் மண்ணுக்கு விட்டான். ஆள் மண்ணுக்குள்ளே வச்சு ஒரு பார்வை பார்த்துருக்கேன். இந்த ஃபேன் சூப்பர் கூலாக இருக்குதுங்க. லிங்க் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வேணுங்க இடத்துலாம் மாற்றிக்கலாங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஃபேனுங்க. ஸ்டாண்டெல்லாம் வாங்கிட்டேங்க. பேனலுக்காக எவ்வளோ நாள் வெயிட்டிங். வரலாம் இன்னும் கொஞ்சம் போதும். பல நாள் பேனலுக்காக வெயிட்டிங். இன்றைக்கி வந்து பேனல் இறங்குதுங்க. அப்படியே பேனல் பூரா எடுத்தோன்னா ஒன்றா ஸ்டாக் பண்ணிட்டுருக்குறேங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் காசு கொடுத்து 1 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. இப்போ தான் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்குது. 1 மாதத்தில் இந்த ப்ராடக்ட் மட்டும் அடுத்த 2 நாள் டெலிவரி இருந்ததுன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு 40 யூனிட் 50 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். காசும் கட்டி இதை வெயிட் பண்ணுறதுக்கான வாரிட்டு தான் ஆர்டர் பண்ணுங்க. இந்த தடவை கொஞ்சம் மாடல் இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக போயிட்டானுங்க. இவங்ககிட்ட தான் ஸ்டாக் அவைலபிள் இருந்து என்னோடய இன்வெர்ட்டருக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லை. சோலார் செட்டப் இஸ் வெரி வைட்டலுங்க. ஸோ ஐ வாண்ட் டு கோ க்ரீன் வித் மென்மைங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாக இப்போ சோலார்லேயே போயலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. 100% ஈபியோட இன்புட்டே இல்லாமல் அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபீட்பேக் கொடுக்குறேங்க. பட் நான் ஏற்கனவே வீட்டிலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட. அதனால் அதுலேயே எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இப்போவே டெய்லி பார்த்திங்கன்னா டே டைமில் ஃபுல்லாக வீட்டுக்கு சோலார் யூஸ் பண்ணிட்டுருக்குங்க. அதனால் எனஃப் கான்ஃபிடென்ட் கெயின் ஆகிடுச்சு. ஸோ அதே பேனல்ஸ் இப்போ டெம்பரரியாக செட் பண்ணிட்டேனுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் வாங்கியிருக்குங்க. சும்மா குட்டியாக ஃபஸ்ட் செட்டப் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. டெஃபினெட்லி ஒர்க்கிங்க. சும்மா சிம்பிள் செட்டப்புங்க. திஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஜென்ரேட்டிங் 1 யூனிட் per டேங்க.
ஒஸ்ட்டு இந்த மாதிரி ரெய்னியாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் நமக்கு வெளிச்சிருந்தனாலுமே இது மினிமம் 1/2 யூனிட் ஜென்ரேட் பண்ணிடுங்க. லெட்ஸே என்னோடய பேட்டரியை ஒரு 200 AH பேட்டரியை ஒரு 15 to 20% டெய்லி சார்ஜ் பண்ணிடுதுங்க நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும்போது. இதுதான் ஸ்டாண்ட் வாங்கினுங்க, அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனியாக இருந்து ப்ராசஸ் சென்ட்ரிக் கம்பெனியாக மாறிடுச்சு. ரிட்டர்ன் விண்டோ க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் ரீ ஓப்பன் பண்ண முடியாது. இன்றைக்கி அதுக்கு லாஸ்ட் டேட்டு. நான் வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்கி செக் பண்ணாமல் விட்டனுங்க, அது யூஸ் பண்ண முடியல இப்போ. அதனால் எதுக்கு செக் பண்ணிடல அப்படின்னு பார்த்துங்க. நான் நினச்ச மாதிரியே 2-3 நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் மிஸ்ஸிங் இருக்குது. ப்ளஸ் இதனோட ஹோல்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டட் பொசிஷனில் இல்லைங்க, ரொம்ப வேறு இடத்துல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல, ரொம்ப ஹெவி வேறுங்க இது. எப்படி ரிட்டர்ன் ரெக்வஸ்ட்டு ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைன்னா யூஸபிள் ஸ்டேட்டில் இருக்குது, பட் வந்து இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணால் லைக் ஃபியூ இடத்துல ட்ரில் பண்ணி அது நம்ம வேலை செய்ய வேண்டாம்னு நினச்சாலும் நமக்குன்னு அது மாதிரியே வருதுங்க. அழகே எடுத்தோமா அது மாதிரியே மாட்டினோமா வேலையுமா அதெல்லாம் ஒரு 10 minutes கூட ஆகலைங்க அசம்பிள் பண்ணுறதுக்கு. நான் பிராண்ட் வாங்கினாலே இதை பிரச்சனைங்க, இது வேறு ஒன்றும் ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை, அதனால தான் இது வாங்கினேன். லேட்டஸ்ட்டு பேனலுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த ஸ்டாண்டு. ஸோ கொஞ்சம் கஸ்டமைசேஷனாக பண்ணிச்சு. சில இடத்துல ஓட்டை இல்லை, அதனால் 2 இடத்துல மட்டும் கம்பி போட்டலாம் ட்ரில் பண்ணிலாம் தான் பார்த்தேங்க நான். இது ஒரு ஆங்கிளும் வளைஞ்சி கிடக்குது, அதனால் இது அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வளைஞ்சி கிடக்குது பாருங்க. ஸோ இன்றைக்கி இது செட்டப் பண்ணி இது உயிர் கொண்டு வருதுங்க. பெரிய பிராண்டு கூட இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்றதுக்குள்ள ரொம்ப வருஷங்களாச்சுங்க. பட் நான் எங்கள் பிராண்டுக்கு மென்மை வந்து எடுத்தோன்னே இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணுங்கிறது எனக்கு விருப்பமாக இருந்ததுங்க. எங்களோட பவர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பவர் சோர்ஸு எல்லா லைட்ஸும் ஃபேன்ஸும் டே அண்ட் நைட்டும் சோலார் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுதுங்க. ஆமாங்க, அதுக்காக தான் இந்த செட்டப்ஸ் நான் பண்ணேங்க. இதுக்காக நான் எடுத்தோன்னே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரேஞ்சில் போகலிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது க்ளோஸ் டு ஒரு 1 kilowatt செட்டப் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டருங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்வெர்ட்டரை இங்கே கொண்டு வந்து நான் செட்டப் பண்ணியிருக்கேங்க. ப்ரைமரி பர்பஸுங்க. இது என்னோடய நீட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குதுன்னு தெரியாமல் நான் ஓவர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஏகப்பட்டது பிளான் பண்ணிட்டேங்க. நான் அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருந்தேங்க. நான் இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் மாறும் ஸ்கோப்பு, அப்போ என்னங்கப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ அப்பா சொன்னார், ரொம்ப ஃப்யூச்சர் பற்றி ஓவராக யோசிக்காத, இப்போதைக்கு என்ன வேணும் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க. அது ஒன் ஆஃப் த வேலிட் பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் என்னோடய திங்கிங் வேறு மாதிரி ஷிஃப்ட் ஆச்சு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி இருக்கிற செட்டப்பையும் ஏன் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கூடாது, அது அப்போ தான் நம்ம என்ன நீடுங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்ல நீடு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இருக்கிற செட்டப் நான் சிம்பிளாக அப்கிரேட் பண்ணுங்க, அதே உள்ளே கொண்டு செட்டப் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து ஒரு 200 AH பேட்டரிங்க. நைட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 3-4 hours நாங்கள் யூஸ் பண்ணாலும் இது C20 பேட்டரிங்காட்டி யூஸ் பண்ணாமல் தான் ரொம்ப ட்ரெயின் ஆகிறது இல்லைங்க. ஹெவி லோடு கிடையாது. நைட்டு சும்மா லைட்டு ஃபேன் தான், எல்லாமே LED அப்புறம் BLDC ஃபேன் தான் போட்டிருக்குங்க. ரொம்ப கன்சப்ஷனே ஆகாது. அது இப்போச்சும் ஒரு 20% பேட்டரியில் தீருதுங்க. ஃபுல் நம்ம லோடு பண்ணோம்னா கூட அது காலையில் நான் வந்து ஆஃபீஸ் டோர் நீக்கிறக்குள்ளே இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுங்க. அப்புறம் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் தான் ஆகுது. ஸோ அதனால் இது நல்ல ஒரு செட்டப்புங்க. நான் வீட்டுக்கு வாங்கும்போது நார்மல் இன்வெர்ட்டரை விட இந்த இன்வெர்ட்டர் ஒரு 1500 rupees என்பது எச்சா இருந்ததுங்க. அந்த 1500 rupeesக்கு மேலே இது எப்போவோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துருச்சுங்க. பிராண்டடுங்கிறது பிராண்டடு தாங்க. உள்ளே வந்து வீகார்டோட நான் எதுக்கு ஒரு தடவை ஃபேன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், உள்ள டஸ்ட்டில் போயிருக்கும், நம்ம வீட்டு மேலே ஸ்லாப் மேலே வச்சுருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. இந்த உள்ளே அந்த ஏர் ஃப்ளோ கூலிங்க்கு என்ன மாதிரி உள்ளே டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக தெரிஞ்சுதுங்க. இது வெளியே ஒரு வெண்ட் இருக்குதுங்க, இது வெளியே வெண்ட் இருக்குங்க. இந்த 2 வெண்ட் வெளியே ஏகப்பட்ட டஸ்ட் உள்ளே போயிருந்துங்க. ஏன்னா வாங்கினதுலேருந்தே 2 வருஷமாக இது ஒரு துளி க்ளீனே பண்ணது கிடையாது. நான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. அப்போ இது கரெக்டாக 2 டிரான்ஸ்ஃபார்மர் இது வெளியே கவர் ஆகி காற்று மட்டும் உள்ளே அப்படியே வெளியே போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. PCB மற்ற போர்டெல்லாம் ஒரு வகையிலையும் டஸ்ட்டே ஆகாமல் ஒரு சுட்டு அழுக்காகாமல் இருந்ததுங்க. இந்த ஃபேனில் மட்டும் நல்லா அழுக்கு இருந்ததுங்க. நான் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுங்க. மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் அதிகமாக போது இந்த ஃபேன் வந்து கண்டினியூஸ் ரன்னிங்கில் தான் இருக்கும், ஒரு ஹீட் எதுவும் இருக்காதுங்க. நைட் டைமில் ஆகும்போது உங்களுக்கு பேட்டரியில் ஓடும்போது ஹீட் ஆனால் மட்டும்தான் டேர்ன் ஆன் ஆகுங்க. டெம்பரேச்சர் சென்சர் இருங்காட்டி சூப்பர் செட்டப்புங்க. இது லிங்க் போடுறேன். சின்ன செட்டப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது போட்டுக்கலாங்க. இதிலேயே பெரிய பெரிய ரேஞ்ச் இருக்குதுங்க. வேறு இன்வெர்ட்ரு பேட்டரிஸ் வேறு இன்வெர்ட்ரு பிராண்டும் நல்லா பண்ணுறாங்க. ஏற்கனவே வீட்டுக்கு வாங்கின ஸ்டெபிலைசரில் பல வருஷமாகி எதுவுமே போகலிங்க. ஸோ அதனால் வீகார்ட் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் அதிகமாக இருந்ததுங்க. அவங்க ஹை ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அதனால் வாங்கினேங்க. நான் எனக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல. இப்போ நான் ஃபுல்லாக இதை வச்சு ஆஃபீஸ் ரன் பண்ணுவேன்னு நான் ஒரு நாள் நினச்சும் பார்க்கல.
அவ்வளவு கன்சம்ஷன் அதிகமாக இல்லைங்களே. எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக மாற ஆரம்பிச்சிச்சுங்க, ரொம்ப எனர்ஜி கன்சம்ஷன் ஓரியன்டாக இல்லாமல். ஸோ 3 டைம்ஸுங்க. இப்போ பாருங்கள், பெரிய ரொம்ப இப்போ டைரக்ட் சன்லைட்டில் கிடையாதுங்க, க்ளவுடியாக இருக்கிற டே. இது மேலே படுற எஃபெக்டில் வந்து எனக்கு இப்போ ஒரு லெட்ஸே வந்து ஒரு 650 வாட் பீக்கில் நான் பேனல் போட்டிருக்கிறேன்னாங்க. இதில் 1/3 எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிடுங்க. பட் எனி கிவன் டைம் வெயில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1/3 ப்ரொடக்ஷன் இஸ் கேரண்டீடுங்க. ஃப்ரம் மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் 5 o'clockங்க. அந்த டைம்லேயே இட் இஸ் சஃபிஷியன்ட் டு சார்ஜ் த பேட்ரி. நம்ம இங்கே டே டைமில் கன்சப்ஷன் அதிகமாக இருக்காதுங்க. டே டைமில் கன்சப்ஷன் ஃபேன் தான் இருக்க போகுது, அது பெரிய எனர்ஜி சக்கரை இருக்காதுங்க. ஸோ அதனால் ரொம்ப பரவாயில்லைங்க. இனி ஃப்யூச்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா சோலார் சென்ட்ரிக்காக இருக்க போகுது. நம்ம இப்போவே ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணுங்க. இல்லை சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல தேவைப்படும். பட் பிராண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிறையா தாட்ஸ் வேணும். எனக்கு இந்த தாட்ஸும் நான் ஒரு ப்ரைமரியாக வச்சுருக்கேங்க. எனர்ஜி வந்து கொஞ்சம் க்ளீன் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேனுஃபேக்சரிங் ஆகும்போது ஆகிற விஷயங்கள் வேறு. பட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது 25 years கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, ஃபுல் ஆஃபீஸ்க்கும் லோடு வந்து பேட்டரியில் தான் இருக்குதுங்க. இந்த ஒரு பாக்ஸுக்கு மட்டும் தான் லைட் செட்டப் பண்ணியிருக்குங்க, மற்றதுக்குள்ள இன்னும் செட்டப் வந்து பெண்டிங் இருக்குதுங்க. ஸோ அது க்ளோஸ் டு ஒரு 75,000 இன்னும் எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஓவராலாக ஃபேன் லைட்லாம் போடுறதுக்கு. அது as of now ஹோல்டிங்கில் வச்சுருக்குங்க. பட் இந்த எனர்ஜி வந்து க்ளீன் எனர்ஜிங்க, ரினியூபிள் எனர்ஜி. கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவலே வேறைங்க. எப்படி ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இதனோட காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நான் லைட்டாக சொல்லிடுறேங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து நான் வாங்கும்போது 8,500ங்க, இப்போ அதே 8,500 இருக்குது. இந்த பேட்ரி வந்து நான் சோலாருங்கிற பர்பஸுக்கு வாங்கலை. இந்த பின்னாடி இன்வெர்ட்டர்லேங்க மேக்ஸ் சேவிங்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா இந்த பவர் சேவர் மேக்ஸ்னு இருக்கும்போது இது நைட்டு வந்து ஒரு 12 மணிக்குங்க பேட்டரியில் பகலில் ஸ்டோர் பண்ண எனர்ஜியை எடுத்து அப் டு 80% வந்து ட்ரெயின் பண்ணுங்க. இது அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இது பேட்ரி வந்து ஒரு 1.5 years யூஸ் ஆகிருக்குதுங்க. ஸ்டில் வந்து நான் புதுசாக வாங்கினப்போ என்ன மாதிரி ஒரு பவர் கெப்பாசிட்டி இருக்கோ அதே கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இப்படி அதை நான் சொல்கிறேன்னாங்க. இது V-Guard வந்து ஸ்மார்ட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. என்ன மாதிரி இப்போ இன்வெர்ட்டர் மேலே லோடு இருக்குது, எந்த லெவல் ஆஃப் பேட்ரி வந்து பர்சன்டேஜ் இருக்குது, அது எல்லாமே இதிலே பார்த்துக்கலாங்க. வெறும் இங்கே ஒன்றுமே இல்லாத இந்த பழைய காலத்து டிஸ்பிளே வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அப்படிங்கும்போது இது ஒரு ராக் சாலிடான ஒரு ஆப்புங்க. டெய்லியுமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. வைஃபைலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். சோலாரில் போனாங்க இன்றைக்கி டேயில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு காமிச்சிருவோம். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா 2.2 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக எனக்கு கமர்ஷியல் கரண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 12 rupees அது வரும். டேக்ஸு இதெல்லாம் போட்டிங்கன்னா 12 rupeesக்கு மேலே தான் வரும். பட்டு நான் 12 rupeesன்னு இங்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 26 ரூபா சம்திங்க்கு எனக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குங்க. நேற்று வந்து எனக்கு 1.93 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குது. நான் வாங்கினதில் இது வரைக்கும் டோட்டலாக இது 563 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குதுங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஆப்பில் நீட்டாக கொடுத்துருக்குறானுங்க. இது ஒரு கன்வீனியன்ட் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சும்மா ஒன்றுமே இல்லாத ஒரு பழைய டிஸ்பிளே வச்சுக்கிட்டு அது என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. டே டைமில் இங்கே வந்து உங்களுக்கு சோலார் ப்ரொடக்ஷன் ஆன் இருக்கும்போது சோலார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்துட்டுருக்குது, பவர் பேட்ரி எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்துருங்க. இட்ஸே இங்கே இப்போ இந்த சுவிட்ச் ஆஃப்ன்றது பார்த்தீங்களா, சுவிட்ச் ஆஃப்னு கொடுத்தோன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிருங்க. இது வைஃபைல இருந்தபோது நீங்கள் இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ நைட்டு 9:30 ஆகுதுங்க. இப்போ 6 o'clockலேருந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 9:35 பார்த்துங்க. ஆவரேஜாக பர் ஹவருக்கு மினிமம் ஒரு 150 வாட்டாவது கன்சப்ஷன் ஆகிருக்குங்க மினிமம். ஸோ உங்களுக்கு ஒரு 3-4 hours விண்டோவில் உங்களுக்கு 83% இருக்குதுங்க. ஸோ இன்னொரு ½ an hourல 1 hourல நான் வைண்ட் அப் பண்ணிடுவேன். ஒரு 75% மேக்ஸிமம் போனாலும் நான் போயிடுவேங்க. இந்த மாதிரி லெட் ஆசிட் பேட்டரியை பிலோ 50% கொண்டு போகாமல் இருக்கிறது அது லைஃப் ஸ்பேனுக்கு வந்து நல்லா வருங்க. அந்தளவுக்கு எனக்கு கன்சம்ஷன் இருக்க போகிறதில்ல. வேணுனாலும் காலையில் எழுந்துச்சி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபியூ % சார்ஜ் ஏறி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்வளவு கொஞ்சம் க்ளவுடாக இருந்தால் கூட ஒரு ஸ்மால் பாக்கெட் கிடைக்குங்க. ஒரு மணி நேரம் இப்போ டக்குன்னு ஃபுல் வெளிச்சம் வந்துருங்க வெயில். அப்போ பார்த்திங்கன்னா குயிக்காக பேட்ரி சார்ஜ் ஆகிருதுங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. 3 monthsக்கு ஒரு தடவை இந்த பேட்டரியோட லிக்விட் லெவல் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த இன்வெர்ட்டர் 8500, இந்த பேட்டரி 200 AH பேட்டரி நான் சோலார்னு வரல. சோலார்னு வந்தாலும் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல, லெட் ஆசிட் பேட்டரிங்க. அதனால தான் அதை நம்பி நான் வாங்கலை. நான் வாங்கினது எனக்கு ஒருத்தர் தான். இப்போ நான் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 years ஆகிப்போச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 yearsக்குள்ள கம்ப்ளைண்ட் வரப்போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அந்த சோலார் பேட்டரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற மாதிரி வரும்.
பட் நம்ம அந்த ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குறது நமக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம கவர் பண்ணி ரீக்ளைம் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணும்போது இதுக்கு வாரண்டியில் க்ளைம் பண்ண விட மாட்டாங்க. பட் ஐ நோ தட் ஃபேக்ட்டுங்க. நம்ம ஹெவியாக யூஸ் பண்ண போகிறதுலையும் தெரியும். அது இல்லாமல் வெளியே இருக்கிற பேனல் வந்து ஒரு பேனல் வந்து நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினுங்க, லூம்ஸ் சோலார் பேனலு. அது ஓரளவுக்கு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த குவாலிட்டியில். இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது வாரி பேனலுங்க. அது ஓவராலாக அந்த ஸ்டாண்டு அந்த பேனலு அந்த ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ரேட் அதிகங்க. அப்போ பேனல் ஸ்டாண்டில் ரேட்டு போட்டால் கிட்டத்தட்ட 22,000 வந்துடுச்சுங்க 2 பேனலுக்கே. இப்போ 3 பேனல் ஸ்டாண்டு போட்டாலே 22,000 வந்திருக்குதுங்க. ஸோ ஒரு பேனல் ரேட்டு ஃப்ரீயாக வந்த மாதிரிங்க. அதே இப்போ எஸ்பெஷலி இப்போ லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்க்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஸ்கீம் படிலாம் சோலார் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரேட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ நான் வாங்கின விட ஒரு 1000 ரூபா குறைஞ்சிருச்சுங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குதுங்க. ஸோ இதான் டோட்டல் காஸ்ட்டுங்க. மற்றபடி சும்மா ஒயரு, நம்ம டிசி டிபி இந்த மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு இந்த குட்டி சோலார் சிஸ்டத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 40 + 40ங்க ஓவரால் 80,000. பட் இதுக்காக நான் இதை வந்து பண்ணல. என்னோடய பர்பஸ் வேறு, நான் வீட்டுக்காக வச்சுருந்ததையே. பட் இதை நான் ரீபர்பஸ் பண்ணி இப்போ எனக்கு இது என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது ஆகலைன்னா ஓகே நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் டக்குன்னு ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. மறுபடியும் இதை எடுத்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இல்லை இங்கே வந்து யூபிஎஸ்ஸாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கோ இது வேஸ்ட் ஆக போகிறதில்ல. பகல் ப்ரொடக்ஷன் ஆகிறது பகலே கன்சம்ஷன் பண்ணிக்கிறது பெட்டருங்க. ஏன்னா பேட்டரி ஒரு டைம் ஸ்டோர் பண்ணி டிப்ளீட் பண்ணால் சீக்கிரம் லைஃப் போகும். பட் அதில் எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குதுங்க. அது யூஸ் பண்ணால் வச்சிருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ப்ராடக்ட் தாங்க. அது சும்மா வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான் அது. அதனால் அது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டோம்னா இருந்ததுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறேன். இன்வெர்ட்டருக்குன்னு வந்தால் பேட்டரி வாங்கிட்டு ஆகணும். அதான் என்னோடய பாயிண்ட்டுங்க.